கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8, 14 முதல் 17 வசனங்கள். படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராமே. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனையை போதித்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே ஒரு 3 வாரங்கள் பேசியிருக்கிறோம். இது 4வது வாரம். மத்தேயு முதல் அப்போஸ்தலர் வரை, அப்போஸ்தலரில் ஒரு பாதி பகுதி வரைக்கும் என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதியிருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை அப்படி எழுதுவாங்க. ஆனால் ரோமர் முதல் யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பினார் இல்லையா? அதனால நமக்கு என்ன பயன், நமக்கு என்ன பலன் உண்டானது, நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, எதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் எதுங்க? ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது இனிமேல் நடக்க போகிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. இனிமேல் இப்படி தான் நடக்க போகுதுன்னு பொறுமையாக ஒரு தடவைக்கு 4 தடவை படித்தாலே புரிஞ்சிடும். அது அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப கருகலான சத்தியம். அது ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். அதனால தான் அதுக்கு பேரே வெளிப்படுத்தின விசேஷம். அது வெளிப்படுத்தப்படாத வரைக்கும் தான் அது பிரச்சனை. இப்போ என்ன செய்யணும்? உட்காந்து பொறுமையாக அதை மற்ற புஸ்தகத்தை படிக்கும்போது இருக்கிற பொறுமையை விட இதில் என்ன செய்யணும்? ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அது புரிஞ்சிடும். அது யாருமே விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவரே நமக்கு என்ன செய்வார்? விலைக்கு கொடுப்பார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கீங்க? அல்லேலூயா. இதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா நீங்கள்லாம் என் பிள்ளைங்கன்னு சொன்னாரா அப்படின்னா? ஆமாம், காதலை வந்து சொல்லலை, பைபிளில் சொல்லியிருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு புத்திரராய், அதாவது வளர்ந்த பிள்ளைகளாய் இருப்பார்கள். அப்போ தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா அப்படின்னா ஆமாம். பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் போகிறது நல்லது. ஏன்? தேற்றரவாளன் உங்களுக்காக என்ன செய்யப்படுவார், நான் போனதுக்கப்புறம் அனுப்பப்படுவார். அது வரைக்கும் என்ன செய்யுங்க? வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. ஏன் தேற்றரவாளன் வரணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும்? ஏன் அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னார்? ஒரே காரணம்தான். மனித ரூபத்தில் இருந்தால் இவர் எருசலேமில் மட்டும்தான் இருக்க முடியும், கப்பர்நகமில் மட்டும்தான் இருக்க முடியும், யூதேயா நாட்டில் சமாரியா நாட்டில் தான் இருக்க முடியும். அட் அ டைமில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவராக வரும்போது ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். அதனால தான் அவருக்கு பேர் என்னது? சர்வ வியாபகர், வியாபித்து இருக்கிறவர், சர்வ வியாபகர். இன்னைக்கு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இதே நேரத்தில் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு சர்ச்சில் என்ன செய்வார்? அசைவாடி கொண்டிருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர் வரதான்ப்பா நல்லது, ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் அப்படின்றார். அப்போது இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஏன்னா பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மேல் வீட்டர்களே கூடியிருந்தாங்க. அப்போது
அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? ஊற்றப்பட்டார். முதன்முறையாக புதிய உடன்படிக்கையில் முதன்முறையாக ஊற்றப்படுகிறார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கினதை பலர் கண்டார்கள். பலரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள், அவர்களுக்கு தெரியாத பாஷையில். அதனால் அந்நிய பாஷையை குறித்து ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அதாவது நமக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா வாயை மூடிட்டு இருக்கணும். அதை பற்றி தப்பு தப்பாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எனக்கு அஸ்ஸாமிய மொழி தெரியாது, ரைட்டுங்களா? அப்போ தெலுங்கு தெரியுமான்னு கேட்காதீங்க, எனக்கு அதுவும் தெரியாது. அஸ்ஸாமிய மொழி தெரியாதுன்றதுனால 2 பேர் அஸ்ஸாமிய மொழியில் பேசும்போது என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தான் அது தெரியாது. அவங்க 2 பேரும் அதில் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அதை போல் பரலோக பாஷை, இந்த அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற இந்த பாஷை, அந்த மொழி. அதில் நம்ம பேச 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 தான் அந்த மொழி நமக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும். இப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்தி படிக்கிறது வேறு, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் 1 வருஷம் இருக்கணும் குறைஞ்சது. 1 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும், அவங்க ஹிந்தியில் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்றதை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? முழுசாக நீங்கள் புரிஞ்சிடலாம். அடுத்த 1 வருஷம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது இந்த மொழி எப்போ வருது அப்படின்னா பேச 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 தான் அதனுடைய ஃப்ளூயன்சி என்ன செய்யும், தங்கு தடை இல்லாமல் ஒரு மொழியானது வரும். அல்லேலூயா. அதை போல் அந்நிய பாஷையை நமக்கு புரியலைன்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, அதை தப்பாக பேச. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறான், இந்த யூடியூப்பில் அதில் எல்லாம் போட்டு அதை ரொம்ப கேவலமாக பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு பாவம் ஒன்றும் தெரில. அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை. அதை என்ன செய்யணும், சில சொல்கிறாங்க ஐயா அதை பேசும்போது எனக்கே தெரியலையே. ஆமாம், வசனம் அப்படி தான் சொல்லுது. தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அந்நிய பாஷையை பேசுகிறவன். ஆனால் அவனுடைய கருத்து என்னவா இருக்குமா, பயனற்றதாக இருக்கும். ஏன்னா கருத்து தெரியாது, அது என்ன பேசுகிறோம்னு நமக்கு தெரியாது. அது எப்போ தெரியும் தெரியுமா, என்னைக்கு நாம் அந்த அந்நிய மொழியிலே ஃப்ளூயன்சி ஆகிறோமோ, பேசி 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 ஃப்ளூயன்சி ஆகிறோமோ, தங்கு தடை இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு தான் ஆண்டவர் அதனுடைய காரியங்களை நமக்கே வெளிப்படுத்துவார். நமக்கு புரிஞ்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆண்டவரே நமக்கு சில காரியங்களை உணர்த்துறார். எதன் அடிப்படையில்? வசனத்தின் அடிப்படையில். வசனம் நமக்கு தெரிஞ்சாதான் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் நாம் உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்மை உணர்த்துவது நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. இதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சொந்தக்காரங்களெல்லாம் கூடி ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது எல்லாரும் ஜோம் பண்ணுவோன்னு சொல்லும்போது ஒரு படத்து முன்னாடி நின்னோம், ஒரு சிலை முன்னாடி நின்னோம், மெழுகுபத்தியோ ஊதுபத்தியோ எதையோ ஒன்று ஏற்றுறதுக்கு உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? உங்களுக்கு தெரியுது. இப்போ என்ன தெரியுது, விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றது தெரியுது. நீங்கள் செய்யாதனால அங்கே என்ன நடக்கும், ஏன்னா செய்கிற கூட்டம் நிறையா இருக்கும். அங்கே செய்யாத கூட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, நீங்கள் தனியாக இருப்பீங்க. அதான் பாட்டுக்காரர் பாடினார் இல்லையா, உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது, ஆனால் அப்பாவினுடைய கண்ணில் பெரும்பான்மை என்பது அவர் கூட இருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்பா அவங்க கூட நிற்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யாததுனால அவங்க என்ன செய்ய போகிறாங்க, உங்களை பயப்பாங்க, உங்களை எதிர்ப்பாங்க. இதுக்கு தாம்மா சொன்னேன் சபையில் போய் சேராதுன்னு. பார்த்தியா, முதல்ல எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தா, இப்போ சபையில் போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண, இதை பண்ண மாட்டேங்கிறா அதை பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு வாங்க. தெருவில் இருக்கிற நாய் சாக்கடையில் உருளலாம் பெறலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. அதே நாயை நம்ம எடுத்து வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மறுபடியும் சாக்கடையில் போய் உருண்டை நம்ம பார்த்து நல்லா சந்தோஷமாக இருப்போமா, பரவாயில்லப்பா வெரி குட் அப்படின்னுவோம்மா. கூப்பிட்டு ரெண்டு சாத்தி உள்ளே இழுத்து குளிக்க வச்சு உட்காருன்னு கட்டி போடுவோம். ஏன்? அதே நாய் தான் அன்னைக்கு சேத்துல விழுக்கும்போது தப்பாக தெரியல, இன்னைக்கு சேத்துல விழுக்கும்போது தப்பாக தெரியுது. அதை போல் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக விக்கிரக வழிபாடு செய்கிறது
ரொம்ப சரியாக தெரியலாம். அன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம பிடிச்சமானவர்களாக இருப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு பிடிக்கிறவனா நீ நடந்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எல்லா மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவராலே நடக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆண்டவரை வெறுத்தாங்களா இல்லையா? அவர் ஊழியம் செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள் இந்த உலகத்தில் எருசலேம் பட்டணத்தில் இருந்தாங்களா இல்லையா? அவரை வெறுத்தாங்களா இல்லையா? அவரை கொல்லணும்னு வகை தேடினாங்களா இல்லையா? அவங்கெல்லாம் யாரு? இந்த குரூப் தான். அவர் என்ன மோசையோட பெரியாளா அப்படின்னு சொன்ன குரூப் தான் அது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நிற்கிது. இவங்க வழியாக தானே அங்கே போக முடியும். இவங்க என்ன அதை கும்பிடுறது? இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவேன்னா அது என்னது? இயேசுவுக்கே தாய் இருக்கிறாங்க, அவங்கள கும்பிட வேணாமா? தாயோட ஒரு பெருசா? ஆமாம் பெருசு, தாயோட தான் பெருசு. அவர் பைபிளை ஒழுங்காக படித்தா அதெல்லாம் புரியும். எங்கேயாவது சொன்னாரா என் தாயின் வழியாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிதாவை மரியாதை கண்டடைகிறவன் பிதாவை கண்டடைகிறான் அப்படின்னு வசனம் எங்கேயாவது இருக்குதா? என்னை கண்டவன் அதனால தான் பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு இதை புரிஞ்சிருக்கிறாங்க? கிடையாது. சபைக்கு வந்தால் தான் இது புரியும். இது புரிஞ்ச உடனே வெளிப்பாடு வரும். வெளிச்சம் வந்த உடனே நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? ஓ, இதெல்லாம் நம்ம முந்தி செஞ்சோம், இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நிற்போம். இப்போ இதனால நமக்கும் நம்ம வீட்டுக்காரருக்கும் என்ன வரும்? சண்டை வரும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் என்ன வரும்? சண்டை வரும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன வரும்? ஏன்? கர்த்தருக்காக வைராக்கியம் அணிக்கும் போது சண்டை வரும். அதான் ஆண்டவர் சொன்னார், பூமியில சமாதானத்தை அல்ல பட்டயத்தை போட வந்தேன். தகப்பனுக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும், மாமிக்கும் மருமகளுக்கும் என்ன உண்டு பண்ண வந்தேனா? பிரிவினையை உண்டு பண்ண வந்தேன்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? அது படிக்கும்போது நிறைய பேர் ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா அது ஆண்டவர் இப்படி சொல்றாரு, சமாதானத்தின் தேவன்னு சொல்றோம், ஆனால் அவர் சண்டையை உண்டு பண்ணுவேங்கிறாரு அப்படின்னு சிலர் மேலோட்டமாக புரிஞ்சிருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் இதுதான். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்போது பைபிளை வாசித்து வசனத்தின்படி இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்து செயல்படும் போது உங்களுக்கு எதிரிகள் தான் பெருகுவாங்க, நண்பர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சரியான வழிக்கு திரும்புறதுக்கு பிசாசு விடவே மாட்டான். அப்படி நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக பிசாசு பலரை என்ன செய்வான்? நிப்பாட்டுவான். பலர் நிற்பாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. அது அத்தனையும் உங்களுக்கு விரோதமாக மாறும். எல்லா மனிதர்களையும் பிரியப்படுத்த முடியாது. அப்படி பிரியப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக மட்டும்தான் இருப்பீர்களே தவிர ஒரு நாளும் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. சில விஷயங்களில் நல்ல தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்து வைராக்கியமாக நிற்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயா அப்படி நின்றுவேன், ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லையே, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாளைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் எங்கே போகிறது? உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? ஆமாம். இயேசு தான் ஆண்டவர்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு காரியத்துக்காக உங்களை விரோதித்தவங்க கொஞ்ச நாள் கழித்து புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவனை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாக இல்லாமல், அதாவது நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படி ஒரு நல்ல வார்த்தை அது, அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நான் போய் இருந்துக்குவேன், அது அல்ல. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியே கொண்டு வராது. அது தோல்வி தான் கொண்டு போகும். மனுஷனை பிரியப்படுத்துறது, அந்த மனிதர்கள் இல்லாத நேரம் ஆண்டவரை பிரியப்படுத்துறது, இது ஒரு நாள் என்ன செய்யாது? கை கொடுக்காது. வசனம் அப்படி சொல்லலை. இப்போ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரா? தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவுக்கு பிரியமான நடக்கை, இது எல்லாம் நமக்கு இருக்கணும். உங்க பிள்ளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா, ஊரானுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா, இல்லை உங்க எதிரிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? யாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அப்படின்னா
ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளைகளாக தான். அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கணும். அவருக்கு சினிமா கொட்டையில் போய் உட்காந்து 3 மணி நேரம் படத்தை வாயை பொழுதுட்டு பார்க்கறது பிடிக்காது. ஹலோ, அது பிடிக்காது அவருக்கு. அப்போ நாம் எப்படி தான் இருக்கணும்? நாம் ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதே போல் மொபைலில் என்ன செய்யக்கூடாது? உட்காந்து சினிமா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு இல்லையா? எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தருக்கு எது பிரியமோ அதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ வசனத்தை நீ வாசிக்க 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 தான் தேவனுக்கு எதெல்லாம் பிரியம், எது பிரியம் இல்லைன்றதே புரியும். அது புரிஞ்சால் மட்டும்தான் பிரியமானதை நாம் செய்ய நாடுவோம். நாம் வசனத்தில் நேரத்தை செலவு பண்ணாமல் எத்தனை மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணாலும் சிலபஸ் தெரியாமல் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுனா எப்படி பாஸ் பண்ணுவீங்க? அப்போ சிலபஸ் முதல்ல தெரியணும், அதை ஃபுல்லாக படிக்கணும், படிச்சுட்டு எது சரி எது தப்புன்னு புரியணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? எக்ஸாமே எழுதணும், ஜெபமே பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழி நடத்துகிறார். நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கோம். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் தேவனுடைய ஆவியினால் அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிறோம். இதில் தான் குழப்பமே இருக்குது. நான் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நீ நடத்துகிறாரா அல்லது அப்படி ஒரு நடத்துதல் இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறோம்? நாம் நிறைய நேரத்தில் குழம்பி போய் உட்காந்துருக்குறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது ஆண்டவர் நடத்துகிற வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது யார் நடத்துகிற வழியா? ஆண்டவர் நடத்துகிற வழி. வீட்டிலேருந்து வெளியே வரும்போது கால் தட்டி ரத்தம் வரும். இப்போ அது யார் நடத்தின வழி? அவங்க நினைக்கிறது சிலர் ஆண்டவர் தான் ஏன்னு தெரியல, போகும்போதே தடுக்குது. சிலர் தடுக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. போனால் சில நல்ல காரியம் நடக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது? தடுக்கிடுச்சான் கல். அது உங்கள் கால்கிட்ட வந்து தடுக்குச்சா இல்லை கால் அங்கே போய் கடிச்சிச்சா? ஹலோ, காலை ஒழுங்காக தூக்கி வச்சிருந்தா எதுக்கு தடுக்குது, எதுக்கு இடிக்குது? அது யாருடைய தவறு? புரியுதா உங்களுக்கு? இந்த வீடு பிரதர் வந்ததுலேருந்தே ஒரே ராசியே இல்லை பிரதர். என்ன இல்லை? இதை யார் சொல்லலாம் தெரியுமா? உலகத்தான் சொல்லலாம், ஆண்டவர் அறியாதவன் சொல்லலாம். ஆண்டவருக்குள்ளே வந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? வீடு ராசி இல்லை, வந்ததுலேருந்து ஒரே நஷ்டம். வீடு ஒன்றும் செய்யாதுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா வீடு ராசி இல்லை அது ராசி இல்லைன்னு? வீடு குடியிருக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங், அவ்வளோதான். உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருந்தா உள்ளே போக போகிறீங்க, பிடிக்கலைன்னா வெளியே வர போகிறீங்க. நீங்கள் செய்த தவறுக்கு வீட்டின் மேலே என்ன செய்யக்கூடாது? இது மனிதனுடைய இயல்பு பாருங்க. ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சான்னு வச்சுங்களேன், எல்லாரையும் கூட சொல்லுவான், அவன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? அன்னைக்கு நான் இப்படி சொன்னேன், அதை அவன் கேட்டான், அதனால தான் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்வான். இதே அவன் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டான்னு வைங்களேன், அப்போ என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்னைக்கே சொன்னையா, கேட்கவே இல்லவே, பாரு இன்னைக்கு அப்படின்னு. இதுதான் இப்போ. அப்போ தோல்வின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்தவன் மேலே தான் பழிய போடுவான். வெற்றி வந்தால் தான் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவான். இது மனிதனுடைய இயல்பு. அதனால தான் என்ன பண்ணுறது? வீடு சரியில்லைங்கிறது, வீட்டு மேலே பழிய தூக்கி போடுறது. சிலர் என்ன பண்ணுறது? அந்த கல்யாணம் பண்ணி வச்சார் பாருங்க ஒரு மீடியேட்டரு, அவரை திட்டுறது, அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடைச்சான் அப்படிங்கிறது. ஏன்? அவர் நல்லா வாழணும்னு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவர்களுடைய முட்டாள்தனத்தினால, இவர்களுடைய அறியாமையின் காரணத்தினால சில பிரச்சனைகளை கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். உடனே இவங்க யாரை திட்டுவாங்க தெரியுமா? அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார் பார்த்துங்க, அவரை திட்டுவாங்க. அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச அந்த பாஸ்டரை திட்டுவாங்க, அவர் தாங்க அன்னைக்கு பார்த்து வச்சார். சிலர் இன்னைக்கும் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க பாருங்க. 2 பேர் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 வருஷம் நல்லா போகுது, ரெண்டாவது வருஷத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன்,
ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா உடனே யார் மேலே குற்றச்சாட்டு தெரியுமா? அந்த அந்த பாஸ்டர் தாங்க, அவர் தாங்க பார்த்து வச்சாரு, அதில் தான் பாருங்கள் இப்படி ஆகிப்போச்சு. நான் கேட்குறேன், பாஸ்டர் வந்து இவ கல்யாணம் பண்ண நாளில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சாரா? அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சாரா? இல்லை. 2 பேரும் சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ள நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் இவங்களா சண்டையை போட்டுட்டு பழியத்துக்கு யார் மேலே போய், இது மனுஷனுடைய இயல்பு பாருங்க. தவறு அவன் ஒத்துக்கவே மாட்டான், தோல்வி அவன் ஒத்துக்கவே மாட்டான், இதுக்கு காரணம் இந்த இவரு அப்படின்னுவான். அதனால ஃபேமிலி லைஃப்பில் ஒரு சின்ன சண்டைகளோ பிரச்சனைகளோ வரும்போது இந்த அவங்க தாங்க காரணம், அவர் தாங்க காரணம். அதில் தான் நான் சொல்லுவேன், அப்படிலாம் இருந்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு சண்டை போடுங்க. இப்போ நான் யாருக்காவது பார்த்து வைக்கிறேன்னு வைங்களேன், வைக்க மாட்டேன், பார்த்து கனெக்ட் பண்ணி சொல்லிடுவேன், நீங்கள் பார்த்துங்க பேசிக்கிங்க என்னமோ பண்ணிக்கிங்கன்ட்டு. ஒருவேளை அப்படி யாருக்காவது முடிச்சு வச்சுருந்தா அவங்க சண்டை போட போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், சண்டையை போடணும். உங்கள் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இவருனால தான் அப்படி ஆச்சுன்னு எங்கள் மேலே பழிய போடக்கூடாது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அப்போ தவறை நாம் செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே தூக்கி பழிய போகிறோம். வீடு சரியில்லை, புரோக்கர் சரியில்லை, பாஸ்ட் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இப்படி பேசுறது. முதல்ல தவறை நாம் செஞ்சுட்டோன்றதை ஒப்புக்கொண்டா மட்டும்தான் அந்த தவறை சரி செய்து அதுலேருந்து என்ன செய்ய முடியும், நாம வெளியில் வர முடியும். அப்போ எது நடந்தாலும் ஆண்டவர் நடத்துகிற வழி பிரதர் அப்படின்னு நம்புனீங்கன்னா அது தவறு. ஆண்டவர் நம்மை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துகிற தேவன். எப்படி நடத்துகிறாரு? மரியாதையாக நடத்துகிறாரு, கண்ணியமாக நடத்துகிறார். ஏன்னா மனிதன் தேவனுடைய தன்மையிலே உண்டாக்கப்பட்டவன், சுயமாக சிந்திக்க தெரிந்தவன். 2வது, இன்னொரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, கழுத்தை பிடிச்சி இழுத்து நடத்திக்கிட்டு வர்றாரு. முதல்ல எது நடந்தாலும் ஆண்டவர், இப்போ அவர் நம்மளை கழுத்தை பிடிச்சி நடத்திட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். அப்ப டீச்சிங் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் காட். போதிக்கிறது ஆண்டவருடைய மிகப்பெரிய வழி. அந்த வழிகளில் தான் நம்மளை நடத்துகிறார். கண்ணை காட்டி நடத்துறாரு, வழியை காட்டி நடத்துறாரு, போதித்து நடத்துகிறார். ஆண்டவர் நம்மை மரியாதையாக நடத்துறார். கழுத்தை பிடிச்சி என்ன செய்யறதில்ல, இழுத்துட்டு வர்றதில்லை. சில நேரம் அம்மாமார்கள் சொல்லுவாங்க இல்லையா, ரசிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ரசிப்புக்குள்ளே வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு உன்னைய ஆண்டவர் கழுத்தை பிடிச்சி உன்னைய கூப்பிட்டு வர்றாரா இல்லையான்னு பாரு அப்படின்வாங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. அப்படி ஒருவேளை ஆண்டவர் அப்படி கூட்டிகிட்டு வந்தால் கூட அவங்க ரொம்ப நாளைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அதனால் தேவன் என்ன செய்கிறார், அவர்களுக்கு போதித்து அவர்களை கண்ணை காமிச்சு வழியை காட்டி நடத்துகிறார். இப்படி அவர் நடத்துறதுனால தான் நான் சொல்கிறேன், அவர் நம்மை மரியாதையாக நடத்துகிறார். நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு மரியாதை கொடுக்கலைன்னா வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த கண்ணை காட்டி நடத்துறது அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக நடக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயே நடக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கணவன் என்ன செய்வார், மனைவி அப்படி பார்ப்பார். பார்க்கும்போது தெரிஞ்சிடும் டீ போடணும் அப்படின்னு. உடனே என்ன செய்வாங்க, அவங்க போய் டீலாம் போட்டு வருவாங்க. சாப்பாடு ஆக்கலாமா வேணாமான்றதே கண்ணிலே பேசிடுவாங்க 2 பேரும். வாயி இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், கண்ணு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் பெற்றோருக்கும் பிள்ளைக்கு நடக்கும். வர்ற கெஸ்ட் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க, பிள்ளை அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில நேரம் இப்போ எடுத்து சாப்பிட்லாமா அப்புறம் சாப்பிட்லாமான்னு. அப்போது அதை பார்த்துட்டு இப்படி அம்மாவையோ அப்பாவையோ பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கண்ணுலே ம்ன்றுவாங்க, தொடாத, இப்போ தொடக்கூடாது, தொட்டினா என்ன ஆகும், உன்னையும் கேவலமாக நினச்சி என்னையும் கேவலமாக நினச்சிருவாங்க. அதனால் என்ன செய்ய, அமைதியாக இரு அப்படின்றத கண்ணிலே சொல்லிடுவாங்க. பிள்ளையால் முடியாது, இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு நிற்கும். எப்போ கிளம்புவாங்கன்னு பார்க்கும்.
அது வரைக்கும். கிளம்பி வாசப்படி தாண்டின உடனே அந்த பாக்கெட்டு, மூடி இருந்த பாக்கெட்டு இப்போ பிரிஞ்ச மணிக்கு இருக்கும். அப்போது அந்த பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணது இவங்க பேச்சில் இல்லை, கண்ணில். ஆண்டவர் இப்படி தான் நடத்துகிறாரு பாருங்க. பல நேரங்களில் ஆண்டவர் நடத்துகிறார். அதில் 9-10 வசனங்கள். சங்கீதம் 32, 9-10. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். எது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாரு? குதிரையை போலவும் கோவேரி எதுங்க? குதிரையை போல குதிரை புத்தி இல்லாத குதிரையை போல இருக்கக்கூடாது. ரெண்டாவது கோவேரி கழுதையை போல. அதுக்கும் அந்த வார்த்தை தான், புத்தி இல்லாத கோவேறு கழுதையை போலவும். அப்ப எப்படி இருக்கக்கூடாதுங்கிறாரு? கழுதை குதிரைன்றதை விட்டுருங்க, புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப எது புத்தி? தேவனுடைய ஞானம் தான், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். அந்த ஞானத்தின் மூலமாக வருகிறது தான் புத்தி. அப்ப புத்தி இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அடுத்த வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ என்ன செய்யுமா? கிருபை. துன்மார்க்கனுக்கு என்ன உண்டா? ஆனா நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்மளை விட அவன் நல்லா இருக்கான். யாரு துன்மார்க்கன்? துன்மார்க்கன்னா யார் தெரியுமா? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவன். அவனை பார்த்துட்டு அவன் நம்மளோட வசதியா இருக்கான், அவன் நம்மளோட கார் பங்களாவோட இருக்கான். வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. பாருங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற ஒருத்தர் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறாரு? 6 மணிக்கு எந்திரிச்சு போய் மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஒரு 7-7:30 என்ன செய்யணும்? அவர் கடையை திறந்து உட்காரணும். நைட்டு 10 மணி வரைக்கும். வெறும் ஒரு கடை வச்சிருக்கிறது. இப்போ 20 கடை வச்சிருக்கிறவருக்கு என்ன ஆகும் கதை? நைட்டு தூங்குவார்னு நினைக்கிறீங்களா? இன்னும் பெரிய மல்டி மில்லியனர்லாம் இருக்காங்க இல்லையா, இந்தியாவிலே பெரும் பணக்காரர்கள். இவங்கெல்லாம் எப்போ தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நைட்டா? அதெல்லாம் அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு தெரியுமா? ஃப்ளைட்டில் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது. அப்பயுமே சில பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் பேச முடியாது. சில பிஸ்னஸ் டீல்ஸை ரெடி பண்ணிட்டு போவாங்க. அந்த நேரம் அங்கேருந்து மொபைல் பேச முடியாதுன்ற ஒரே காரணத்தினால தான் அவங்க அங்கே தூங்குவாங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அதில் தூங்கிட்டு போவாங்க. நேரங்காலம் கிடையாது. அப்போ துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. நாம் என்ன செய்கிறோம்? காலையில் வேலைக்கு போகிறோம், நைட்டு வர்றோம், சாப்பிட்றோம், நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டுறோம். ஆனால் அவருக்கு பணம் இருக்கியா? எனக்கு பணம் கம்மியாக தானே இருக்குது. அது கர்த்தர்கிட்டருந்து வந்துடும். விசுவாசிச்சிங்கன்னா உங்களோட விசுவாசத்தின் அளவிற்கு ஏற்ப என்ன செஞ்சிடும்? வந்துடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, நல்லா தானே இருக்கீங்க. அதை விட இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டீங்க. இதை விட நல்லா இருப்பீங்க. கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனு என்ன சொல்து கொள்ளுமா? இங்க நல்லா பாருங்க, வேதனைகள் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ வேதனைகள் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லலை. என்ன சொல்லுதான்? வேதனை வரலாம் போகலாம், போராட்டம் வரலாம் போகலாம், ஆனா எது சூழ்ந்து இருக்குமா? கிருபை என்றால் தேவனுடைய உச்சக்கட்ட அன்பு. தேவனுடைய அன்பு நம்மை சூழ்ந்து இருக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்மால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஆலோசனையின் மூலம் அதை மேற்கொள்ள முடியும். குதிரையை கடிவாளம் போட்டு வார வச்சு இழுத்து அப்படிதான் நிப்பாட்ட வேண்டியது இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்மை அப்படி நடத்தவில்லை. ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, நாம ஒரு பாதை, ஆண்டவர் காட்டுகிற பாதையில் போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு ஈர்ப்புலையோ ஏதோ ஒரு எண்ணத்துலையோ வலது பக்கமாக சாயிரும். அப்படின்னா இப்படி சாயறதில்லை, வழி மாறி போகிறதுக்கு போகிறோம். சில நேரம் இடது பக்கமாக என்ன செஞ்சிடறோம்? வேற வழியில் போகிறதுக்கு கிளம்புறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா அது வழி இல்லை, நேராக போ, வழி இதுவே, இதில் என்ன செய்ய நடவுங்கள் என்று நமக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறாராம்? சொல்லும் வார்த்தையை என்ன செய்யணும்? நம்முடைய காதுகள் கேட்கும்.
நம்ம கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போல. புரியுதா உங்களுக்கு? நாம் வலது பக்கம் ஆண்டோடைய பாதையை விட்டு விலகி போகும்போது உடனே கையை பிடிச்சோ கழுத்தை பிடிச்சோ நம்மளை என்ன செய்யலாம்? ஆண்டவர் நடத்தலை, மாறாக என்ன செய்கிறார்? இதுவே வழி இது, இதில் நட அப்படிங்கிறார். அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போகிறதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? அது நடக்கும். அது எப்போ நடக்கும் தெரியுமா? எதிர்பாராத ஆக்சிடெண்ட். நம்மே அறியாமல் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம சிக்க போகிறோம், நம்மளால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு கையும் காலையும் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் நிற்கும்போது திடீர்னு நம்மளை ஒரு கரம் தூக்கி ஒரு பக்கம் கொண்டு போய் வைக்கும். அது அப்போ தான் நடக்கும். மற்ற நேரத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அது வழி இல்லை, இதுதான் வழி, நட அப்படிங்கிறார். அப்போ நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற திராணி உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ என்னுடைய வாய்ஸு என் வாய்ஸ் தான்ன்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னுடைய சத்தத்தை நீங்கள் அதிகமாக கேட்டால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க? இது வந்து பாஸ்டருடைய வாய்ஸு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் சத்தத்தை நான் அதிகமாக கேட்டிருந்தா தான் இது இந்த சிஸ்டருடைய வாய்ஸு அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை தேவனோட அதிகமான நேரம் இருக்கும்போது தான் இது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம்னு நமக்கு என்ன செய்யும்? அது புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. போதும். ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. இதை மேலோட்டமாக படிக்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஆவியானவர் அவரை கம்பல் பண்ணி கொண்டு போய் வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இது புரியுது. ஆனால் இங்கிலீஷில் வந்து நல்லா வருது. என்ன வருதுன்னா லெட் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது லெட்னு வரும். லீட் அப்படின்னா வழி நடத்துகிறார்னு அர்த்தம். வழி நடத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டில்ல, ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார். அதே இதுலையும் வாசிக்கலாமே. மார்க்கு 1வது அதிகாரம் 12வது வசனம். மார்க்கு 1:12. ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அதான் கரெக்ட். ஏவுதல்னா சொல்றது, ப்ராம்ப்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆவியானவர் சொல்றாரு நீங்க அங்க போங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு இவர் என்ன செய்யறாரு? அதே போல போறார். அப்ப ஆண்டவர் நம்ம ஓட்டிட்டு போறதில்லை, கயிறு கட்டி இழுத்துட்டு போறதும் இல்லை, கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போறதும் இல்லை. கண்ணை காட்டி போதித்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி நடத்துகிறார். மத்தேயு 9வது அதிகாரம் 37, 38. மத்தேயு 9, 37, 38 வசனங்கள். ஊழியத்தை குறித்து பேசுகிறாரு. அறுப்பு மிகுதி, நிறைய ஜனங்க ரசிக்கப்படாமல் இருக்காங்க. அவங்கள அறுவடை செய்யணும். யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆனால் வேலையாட்கள், அதுக்கு வேலை செய்கிற ஆட்கள் என்னவா இருக்காங்களா? ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறாங்க. ஆகையினால என்ன செய்யுங்க? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். வேலையாட்களை என்ன செய்யணுமா? அனுப்பும்படி. செண்டு அனுப்புறது வேற, கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறது வேற. அப்போ ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்தி நடத்துறது இல்லை, போதித்து நடத்துகிறார், கண்ணை காட்டி நடத்துகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நல்ல செய்திகள் பிரசங்கிக்கப்படும் போது சில வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு ஏதோ பட்டு சந்தோஷமான விசில் அடிச்சிருவான். சர்ச்சில் டக்குன்னு விசில் அடிச்சிருவாங்க. இது பலருக்கு பிடிக்காது. அது எப்படி சர்ச்சில் ஒரு இடத்துல வந்து விசில் அடிக்கலாமா? அவன் எதுக்கு விசில் அடித்தான்றதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் சினிமா தேட்டரில் போய் என்ன செய்யலாம்? விசில் அடிக்கலாம். அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கிரிக்கெட் மேட்ச் போய் பார்க்கும்போது அதில் என்ன செய்யலாம்? 4, 6 அடிச்சிட்டா அதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? விசில் அடிச்சிடலாம். ஆனால் பிரசங்கத்தில் அவனுக்கு தேவையான வார்த்தைகள் வந்து இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும் போது, அப்போது உணர்ச்சி வசப்பட்டு விசில் அடிச்சிட்டான்னா அவனை கொலை குற்றவாளி மாதிரி பார்க்கறது.
இது தவறு. அல்லேலூயா. அவன் ஒரு உற்சாகத்தில், ஏன்னா மனிதன் உணர்ச்சியினால் ஆனவன், ஒரு உற்சாகத்தில் அவன் என்ன செய்யறான், அந்த மனிதன் அதை செய்கிறான். சர்ச்சில் அமைதியாக இருக்க வேணாமா, என்னையாது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. வசனத்தை கேட்டு உற்சாகப்பட்டு கத்துறது தவறு கிடையாது. வசனத்தை கேட்டு உற்சாகப்பட்டு கை தட்டுறது தவறு கிடையாது. வசனத்தை கேட்டு உற்சாகப்பட்டு விசில் அடிக்கிறது தவறு கிடையாது. புரியுதுங்களா? இங்கே பிரசங்கம் நடக்கும்போது அங்கே தொணன்னு பேசுகிறது தான் தப்பு. இங்கே பிரசங்கம் நடக்கும்போது அங்கிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது அது தவறு. அப்போ சகல காரியங்களும் நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் அப்படின்னு நம்மளை நடத்துகிறார். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சிரிக்கவே மாட்டாங்க. பத்திரிக்கைலாம் சில சர்ச்செல்லாம் இருக்குது, நடக்கும்போது சிரிக்க மாட்டாங்க, அட்டேன்ஷனில் தான் நிற்பாங்க. கை அசையாது, கால் அசையாது. அதைத்தான் நம்ம ஆளுக்கு சொன்ன செத்த ஆராதனை அப்படின்வாங்க. முந்தி நான் கேட்டிருக்கேன், செத்த ஆராதனை. பரலோகம் எவ்வளவு உற்சாகமான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும். சர்ச்சில் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ஒழுங்குன்ற பேரில் ஒரு சந்தோஷமாக கையை உயர்த்தி ஆராதிக்கிறத தப்புன்னு சொல்கிறது, சிரித்து கொண்டு ஆராதிக்கிறது தவறுன்னு சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதை தவறுன்னு சொல்கிறது, இதெல்லாம் இதுதான் தவறு. அல்லேலூயா. அப்போ சர்ச்சில் நல்லா பாடணும், சத்தமாக பாடணும், கையை உயர்த்தி ஆராதிக்கணும், கைகளை தட்டி ஆராதிக்கணும். இது எல்லாமே வசனத்தில் இருக்குது. ஆமென். அப்போ சந்தோஷமாக வசனத்தை கேளுங்க. வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா வசனத்தை கேட்ட உடனே யார் வர்றா, சாத்தான் எதுக்கு, ஜெபம் பண்ணின உடனே சாத்தான் எங்கேயுமே இல்லை. வசனத்தை கேட்ட உடனே யார் வந்துடுறா, ஏன், அவனுக்கு தெரியும் வசனம் தான் பெரிய வெப்பன். அது உள்ளே போய் இருதயத்தில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இவனை நம்ம சைடு திருப்பது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால கேட்ட உடனே என்ன செஞ்சிடணும், நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை பிடுங்கி போடணும்னு வருமா. ஆண்டவர் நம்மை சத்தியத்தின் வழிகளிலே நடத்துகிறார். எதில் நடத்துகிறாரு, சத்தியத்தின் வழிகளிலே. சத்தியத்திற்கு விரோதமாக ஆவியானவர் ஒருபோதும் நம்மை நடத்தவே மாட்டார். தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் யார் என்ன சொன்னாலும் சரி, அது வசனத்தின்படி சரியா இருக்கா இல்லையா, இதை தெரிந்து கொண்டு தான் என்ன செய்யணும், அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும். சரியா இருக்குதான்னு வசனத்தை வைத்து நாம் கம்பேர் பண்ணும்போது அது சரியா இருக்கிற பட்சத்தில் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். சரியா இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய தேவ மனிதன் சொல்லியிருந்தாலும் சரி அதை என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசனத்தின் மேலே ஒரு பெரிய ஆர்வம். ஏன்னா பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி சொல்லிடுறாரு இல்லையா. அதனால வேதத்தில் தீர்க்க தரிசனம் பேசினவர்களுடைய காரியங்களை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, வெறும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உங்கள் பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு 3 லைன் 4 லைனில் யாருமே தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்லை. முழு வேதாகமத்திலையும் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், தீர்க்க தரிசனம் வெறும் 4 லைனில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது, வெறும் 4 லைன். பழைய உடன்படிக்கையிலும் சரி புதிய உடன்படிக்கையிலும் சரி தீர்க்க தரிசன வார்த்தைகள் தீர்க்க தரிசன செய்தியாகவே வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு முழு அதிகாரமும் தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஒரு அதிகாரத்தை தாண்டி 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4 அதிகாரம் 10 அதிகாரங்கள் வரைக்கும் என்ன இருக்குது, ஏசாயாலாம் பேசுகிறார், பேசிக்கிட்டே இருக்கார். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதனால தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் யாராவது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வசனம் தாங்க. வசனம் சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய தீர்க்க தரிசனம் வசனத்தில் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிடும். வேறு யாரையோ கூட்டிகிட்டு நான் பேச வைக்க வேண்டியது இல்லை. வேறு யாரோ எனக்கு ஜோம் பண்ணி எனக்கு இது கிடைக்குமா அது கிடையாது, இது குறி கேட்கறது மாதிரி கிடையாதுங்க. எனக்கு இது கிடைக்குமா, சிலர் அது அந்த வேலை இது ஒரு வேலையாக வச்சுருக்குதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார்.
இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ஒன்று புரியலை அப்படின்னா நேராக அவருக்கு ஃபோன் அடிச்சிடுறது. ஐயா நாளைக்கு வந்துடுறீங்களா? வந்துடுறேன். அவரும் வந்துடுவார். வந்த உடனே அடுத்த நாள் இவங்க வீட்டில் ப்ரேயர் முடிஞ்சோன்னா ஒவ்வொருத்தர் தலையில் கை வச்சு என்ன செய்வார், ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு காணிக்கை வாங்கிட்டு அவர் போயிடுவார். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா அவர் போயிடுவார். இப்போது வந்து ஜோம் பண்ணார்ல, அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார்ல, அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன தீர்க்கதரிசனம் ஃபுல்லாக நடந்துருச்சான்றதை முதல்ல பார்க்கணும். பார்க்கறதுக்கு நமக்கு தான் அது மறந்துடுமே, பார்க்க மாட்டாங்க. இதில் ஒரு லாபமும் கிடையாது பாருங்க விசுவாசிகளுக்கு. சும்மா வீட்டில் கூப்பிட்டு ஒருத்தர் ஜோம் பண்ணார், தீர்க்கதரிசனம் சொன்னார், அவ்வளோதான். அது நடந்துச்சா நடக்கலையா எதை பற்றியும் கவலை இல்லை. வருஷம் ஆரம்பித்தோடனே சில தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்குறீங்களா இல்லையா? உண்மையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் சொல்லும்போது அது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விட்டுட்டு அவங்களா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நடக்காது. இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி திரும்ப பதில் வீடியோ போடுறதுனால எல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு பேசாமல் இருக்குது. யார் யார் இந்த வருஷம் ஆரம்பத்தில் என்னென்ன வார்த்தைகள் பேசுனாங்கன்றதை பூரா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்கான்னு பார்க்குறான், அதில் பாதியை காணோம், நடக்கலை. அப்போ ஜனங்களை ஏமாற்றக்கூடாது பாருங்கள், ஜனங்களை ஏமாந்து போகக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, வசனம் சொல்லுகிறது நீங்கள் எப்படி இருப்பீங்க. புதிய உடன்படிக்கையில் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்ன்றதை வசனம் சொல்லுது. அதுதான் நம்முடைய எதிர்காலம். அதை விசுவாசிக்கணும், அதை அறிக்கையிடணும். அல்லேலூயா. அப்போ முதல்ல வஞ்சிக்கிற ஆவிகள் சொல்லுகிறத கேட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நாம ஏமாந்து போயிடக்கூடாது. பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், நம்மிடமே இடைப்படுகிறார். நாம கவனிக்கணும். இங்கே தான் பிரச்சனை. அவர் ஃபஸ்ட்டு எதை சொன்னாலும் நம்ம முதல்ல நம்மகிட்ட தான் சொல்லுவார், இன்னொருத்தர் சொல்ல மாட்டார். நம்மகிட்ட தான் சொல்லுவார். உங்கள் பிரச்சனையை பற்றி, அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி இல்லை, உங்கள் பிரச்சனையை பற்றி அவர் முதல்ல உங்கள்கிட்ட தான் பேசுவார். பிரச்சனை என்னன்னா அவர் தான் பேசுகிறாரான்னு உங்களுக்கு புரியலை. போதித்து நடத்துகிறார், கண்ணை காட்டி நடத்துகிறார், பின்னால் இருந்து சத்தம் கொடுத்து நடத்துகிறார். அவரோட அதிகமான நேரம் நாம் இருக்கும்போது தான் அவர் நடத்துகிற அந்த விதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுத்து அவர் நம்மை நடத்துகிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவரும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். போதும். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை யார் அன்பு செலுத்துகிறார்களோ, அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு என்னெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ அதை எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல. மனுஷனுடைய இருதயத்தில் அவர் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு கூட தெரியல, தோன்றக்கூட இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை என்ன செஞ்சாராம்? அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்தினார். நாம் இன்னைக்கு வியாதிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பாவம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அந்த ஸ்டேட்டஸில் நம்மளை வச்சுருக்காரு. இப்போது ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் செய்ய முடியாது. அதை நீங்கள் செய்ய முடியாது, கண்டிப்பாக பாவம் செஞ்சுருவோம். அது அடிமைத்தனம். சுயமாக என்ன வேணால் திங்க் பண்ணலாம், ஆனால் நீங்கள் சுயமாக திங்க் பண்ணுறதை செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பாவத்திற்கு அடிமையிலாய் இருக்கிறீர்கள். எப்போ ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகி வந்தீங்களோ அப்போ பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இல்லை, இப்போ சுயாதீனமாக இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் நினச்சா பாவம் செய்யலாம், இல்லைன்னா செய்யாமல் இருக்கலாம்.
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதில் 12வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எதுக்காக அங்கே வந்தார், எதுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். சிலபஸ் இருக்குது, புக் இருக்குது. பாடம் ஃபுல்லாக புரியணும்னா உங்களுக்கு அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு டீச்சர் வேணும். அதை போல தேவன் எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு, சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோட போயிட்டாரு. இப்போ அவர் அந்த வேலையை செஞ்சதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு இது எப்போ தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து நடத்தும் போது தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு இந்த வசனத்தில். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கிறீங்க, ஆகையினால உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறாரு. இன்னொரு வசனத்தை அதிலே வாசிக்கலாம். 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க, அது உங்களுக்குள்ள இருக்குது, ஆகையினால உங்களுக்கு யாருமே போதிக்க வேண்டியது இல்லைங்கிறார். அந்த அபிஷேகமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணிடுவார்? சகலத்தையும் குறித்து போதிப்பார் அப்படின்னு இங்கே எழுதுறாரு. அப்போ அடுத்த கேள்வி, அப்போ பாஸ்டர் எதுக்கு, சர்ச்சு எதுக்கு? இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, அதையும் வாசித்தலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 12-13 வசனம். எபேசியர் 4:12-13. அதாவது இங்க பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. யார் பரிசுத்தவான்கள்? விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர். அப்ப நாம சீர் பொருந்தணும். அதுக்காகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபை பக்தி விருத்தியை அடையணும், பக்தியில பெருகணும் அப்படின்றதுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காராம்? முதல்ல சிலரை அப்போஸ்தலர்களாக, 2வது சிலரை தீர்க்கதரிசிகளாக, 3வது சிலரை சுவிசேஷகர்களாக, 4வது சிலரை மெய்ப்பராக, 5வது சிலரை போதகர்களாக ஏற்படுத்தினார். அப்ப ஆண்டவர் இவங்களை எல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு? பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் சில நேரம் தவறு பண்ணுவாங்க, தவறான வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் மறுபடியும் என்ன செய்யணும்? சீர் பொருந்த வேண்டும். அப்ப சபை பக்தி விருத்தியில என்ன செய்யணும்? வளரணும். 2023 இருந்த பக்தி 2025 ஜாஸ்தி ஆயிருக்கணும். இதற்காக தான் யாரை வச்சிருக்காரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அங்க வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு எல்லாத்தையும் போதிக்கிறாரு, வேற யாரும் எதை பத்தி போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ரெண்டு வித்தியாசம் இல்லை, ஒரே அர்த்தம் தான். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் அப்படின்னா வசனத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? அவர் போதிக்கிறார். அப்போ அதுக்கு தான் வசனத்தை படிக்கணும். முதல்ல என்ன இருக்குன்னு தெரியணும். இப்போ படிக்கும்போது சில காரியம் புரியுது, சில காரியம் புரிய மாட்டேங்குது. அப்போ புரியாத பகுதிகளை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் யாரு? இந்த 5 பேர்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இவங்க 5 விதமான ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினது எதுக்குன்னா இதுக்கு தான். வசனத்தை படிக்கிறோம், டெய்லி ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிக்கிறோம். சிலது புரியுது, சிலது புரியலை. புரியாததை என்ன செய்யணும்? நோட் பண்ணி வச்சுட்டு எங்கே கேட்கணும்?
பாஸ்டருக்கு ஃபோன் அடித்து கேட்கணும். படிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறார். ஆனால் புரியாத பகுதி இருக்கு இல்லையா? அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கணும்னா அதற்காகத்தான் போதகர்கள், அதற்காகத்தான் மேய்ப்பர்கள். அப்போ எப்பயுமே நல்லா கவனிங்க, சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் எல்லாருமே அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் இதை கடைபிடிங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நல்லது. முதல்ல, அதாவது எழுத படிக்க தெரியாதவங்கள நான் சொல்லலை, எழுத படிக்க எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பைபிள் கையில் கொண்டு வரணும். ரெண்டாவது, கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தை கொண்டு வரணும். மூன்றாவது, விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தை கொண்டு வரணும். நான்காவது, பாட்டுத்தாள் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம், அதையும் கொண்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு கொடுத்தோம்னா கொண்டு வர்றதுக்கு. கொண்டு வந்து இங்கே வச்சு என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் கையில் பிடிச்சிட்டு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னு ஒரு பேக்கு வாங்கணும். வாங்கி அதில் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க? கைதுக்குங்க வைப்போம். ஸ்கூலுக்கு போனவங்க சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை பேர் கையை வீசிட்டு போனீங்க? கையை வீசிட்டு போனீங்களா? என்னென்ன கொண்டு போனீங்க? என்னென்ன புக்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க. என்ன நோட்டெல்லாம் தேவைப்படுதோ அதையும் கொண்டு போனீங்க. இது பத்தாதுன்னு சாப்பாடு வேற கொண்டு போனீங்க. இத்தனை வைக்கிறதுக்கு ஒரு பை கொண்டு போனீங்களா இல்லையா? ஆனால் ஆராதனைக்கு வரும்போது மட்டும் எப்படி பைபிள் கூட இல்லாமல் வர்றீங்க? அது எப்படி சரியாகும்? பாட்டு புக்கு இல்லாமல் எப்படி வர்றீங்க? பாட்டு புக்கு எதுக்கு கொடுத்தோம்? பாடுறதுக்கு தானே கொடுத்தோம். அப்போ அது இங்கே சர்ச்சில் கொண்டு வந்து என்ன செய்யணும்? பாடணும். இப்போ வருகிற வாரத்தை வந்து என்ன செய்யுங்க? இதை சரியாக கடைபிடிங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா பைபிளை நம்ம டெய்லி வாசித்தாதான் பைபிளை கொண்டு வர முடியும். பைபிளை கொண்டு வந்தால் தான் ஊழியக்காரரு வசனத்தின்படி பேசுகிறாரா அல்லது இது இந்த வசனம் இல்லவே இவர் வேறு மாதிரி பேசுகிறாருன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சிலபஸை பேசுகிறாரா அவுட் ஆஃப் சிலபஸில் பேசிக்கிட்டு இருக்காரான்னு தெரியும். வசனம் அதனோட சரியான வெளிப்பாடு, இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து, பிதாவாகிய தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை பற்றி நாம் அறிகிற அறிவிலே நம்மை நடத்துகிறார். எத்தனை பேருக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுக்க தெரியும்? கைதுக்குங்க பார்ப்போம். இதில் ஒன்றும் இது இல்லை, தப்புலாம் இல்லை. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுக்க தெரியாது. இப்போ அவங்க அக்கௌண்ட்டில் 2 கோடி ரூபாயை போட்டு ஏடிஎம் கார்டை கொண்டு போய் யூஸ் பண்ண தெரியாதவங்கள்ட்ட கையில் கொடுத்தா அவங்களால 100 ரூபா காசு கூட எடுக்க முடியாது. அப்போ என்ன பிரச்சனைங்க? கார்டு ஒர்க் ஆகலையா? அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா? இருக்கு, கார்டும் ஒர்க் ஆகுது. அப்போ எது பிரச்சனை அங்கே? அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடிஎம் கார்டை எப்படி யூஸ் பண்ணணுன்ற நாலேஜ் இல்லை. பிரச்சனை எது? ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் இல்லை. அதுதான் பிரச்சனை. பிதா எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்ற நாலேஜ் இல்லை. அது இல்லாதனால தான் உலகத்தின் பின்னாடி மற்ற மனுஷன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் பின்னாடி வந்து உட்கார்றதுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு முடியலை. ஏன்? அவர் என்ன செஞ்சிருக்காருன்றதே தெரியலையே. அதனால தான் பவுல் எழுதுறாரு, தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளருங்கள். ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ள நம்முடைய ஜபங்களே மாற ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஊழியக்காரர் சொல்றார், ஏற்கனவே தேவனால் கொடுக்கப்பட்ட பல விஷயங்களை நாம் இன்றைக்கும் ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே கொடுத்த பல விஷயத்த நாம் இன்னைக்கு ஆண்டவரே தாரும் தாரும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோமா. அப்போ பிதாவை பற்றி அறிகிற அறிவில் வளரணும். அது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரங்களும் என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லுகிற அதிகாரங்கள். கர்த்தர் நல்லவர்னு நம்ம சொல்கிறோம். வெளியில் இருக்க ஆமாங்க இயேசுநாதர் ரொம்ப நல்லவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவன் நல்லவர்னு சொல்கிறதுக்கும் நான் நல்லவர்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறேன், அவர் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன்.
இது அவனால சொல்ல முடியாது. நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டவிழ்த்து விடுகிற தெய்வன். இது அவங்களால சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எது நடந்தாலும் கடவுள் தான் காரணம். வாழ்க்கையில் இன்பம் நடந்தாலும் கடவுள் தான் காரணம், வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் கடவுள் தான் காரணம். பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் ஏன் என்னை எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தீமையினாலே பொல்லாங்கினாலே ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தீமையான எந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா? சோதிக்கிறது இல்லை. பாவத்தின் வல்லமை நன்மையா தீமையா? மனுஷனுக்கு நன்மையா? பாவத்தினுடைய வல்லமை மனிதனுக்கு நன்மையா தீமையா? தீமை. சாபத்தினுடைய கட்டுகள் மனுஷனுக்கு நல்லதா கெட்டதா? தீமை. வியாதி நகோரம் மனுஷனுக்கு நல்லதா கெட்டதா? தீமை. அப்புறம் எப்படி வியாதியை கொடுத்து ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? என்னன்னே தெரியல பிரதர், கஷ்டத்தின் மேல கஷ்டம். ஆண்டவர் தான் கண்ணை திறக்கணும். ஆண்டவர் தான் என்னமோ அவர் கண்ணை மூடிட்டே இருக்க மாதிரி, வசனமே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உறங்குறதே இல்லை, தூங்குறதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, அந்த வசனம் தெரிஞ்ச இந்த வார்த்தை வருமா? வராது. அவர் எப்பதான் கண்ணை திறப்பாரோ தெரியல. ஒன்னே மாதிரி தூங்கு முஞ்சி நினைச்சி அவரை, நீ தான் கிடைச்ச கேப்பில் பூரா தூங்கிட்டே உட்காந்துப்ப. இதே மாதிரி அவர் நினைக்கிறது. அவர் தூங்குறதே கிடையாது, உறங்குவதும் இல்லை, நம்மை பாதுகாக்கிறார். அவர் தூங்குனா அந்த உலகம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ரொம்ப கடினமான பாதைகளுக்குள்ளே செல்கிற மாதிரி ஆயிரும் ஒருவேளை. அவர் தூங்குறது இல்லை. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் ஒன்று என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேங்கிற, நான் கைவிட மாட்டேங்கிறார். அப்போ இதெல்லாம் எப்போ புரியுங்க? வசனத்தை படித்தாதாங்க புரியும். வசனத்தையே நான் தொட மாட்டேன் அப்படின்னா, சிலபஸ் எவ்வளவு ஈஸியான சிலபஸாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் மண்டையில் ஏற போகிறதே கிடையாது. யார் அதை? நான் அதில் தான். ஏன் வசனம் ரொம்ப முக்கியம்? ஏன் பைபிள் முக்கியம்னா, பைபிள் தான் ஆதாரம், கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரம் தான். நீங்கள் பைபிளை ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல வேற எந்த புக்கை வச்சாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில் பிரியமானது கிடையாது, அது தவறு. எந்த மனுஷன் எழுதின புக்கை நீங்கள் அங்கே வச்சிங்கனாலும் போச்சு, அது வாழ்க்கையே போயிடும், சூன்யமாயிரும். நம்மை உண்டாக்கினவர் நமக்காக எழுதி கொடுத்த ஒரு உயில் தான் இந்த வேதாகமம். எனக்கு அதில் உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது மாதிரியான ஒரு கெட்ட விஷயம். வேற ஒன்று சொல்ல வந்தேன், வேண்டாம். அது மாதிரியான ஒரு கெட்ட விஷயம் எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். பஸ் ஏறி ஊருக்கு போவேன், அந்த ஊரில் போய் அந்த பிரச்சனையை பார்ப்பேன், இந்த ஊரில் போய் இந்த பிரச்சனையை பார்ப்பேன், என் வீட்டு பிரச்சனையை பார்ப்பேன். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் அந்த கால் நரம்பு இழுத்துக்கிறோம். இழுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எந்த ஊருக்குமே போக முடியாது. அப்படியே உட்கார்ந்து இடத்துல எந்திரிக்கிறோம்னா உங்கள் துணைவியாருடைய துணை தேவை. அப்படி ஒரு நிலைமைக்கு வர்ற அளவுக்கு விட்டுறாதீங்க. இது ஆண்டவர் செய்ய மாட்டார், நம்மளே இழுத்து வச்சுக்கிறது. வேலியில் போகிறத தூக்கி, அந்த கதை தான் அது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, முக்கியத்துவத்தை கொடுக்காம, அவர் எவ்வளவு நல்லவர்ன்றது புரியாம, அதற்கு வேத வசனத்தை படிக்காம, பைபிளை கூட திறக்காம, இப்படி உட்கார்ந்து விட்டு நானும் கிறிஸ்தவன் வெக்கமே எல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க. யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சொல்றேன், வேதத்தையே நான் தொட மாட்டேன், ஆனால் நான் கிறிஸ்தவன் தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, யாராக இருந்தாலும் சொல்லாதீங்க. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்ற அர்த்தம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது. அப்போ அவருடைய வார்த்தையை படிக்கிறவன், அதை புரிந்து கொள்கிறவன், அதை பின்பற்றுகிறவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவனே தவிர, கிறிஸ்தவ பேர் வச்ச எல்லாரும் கிறிஸ்தவன் அல்ல. அப்போ எப்படி இருக்கணும்?
ஆண்டவருக்குள்ள அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனம், சகல மகிமையையும் அவருக்கு தான் நீங்கள் செலுத்தணும். எப்பயுமே பாலிசி ஒன்றே ஒன்று தான். எல்லா துதி, கனம், மகிமை அவருக்கு. அவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எனக்கு. இவ்வளோதான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கிறிஸ்துவ நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் நமக்கு பாடுகள் வரலாம். அதை நாம் சகித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் வியாதி நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தையோ, தரித்திரத்தினாலே வரக்கூடிய பிரச்சனையோ நாம் என்ன செய்ய வேண்டியதில் அக்செப்ட் பண்ண வேண்டியது இல்லை. நான் அக்செப்ட் பண்ணலையே, ஆனாலும் வந்திருக்குதே, அதை எதிர்த்து போராடுங்க. வியாதி வந்துருச்சுன்னா போய் டேப்லெட் எதுக்கு வாங்குறீங்க? வியாதி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறீங்க? அதை விரட்டுறதுக்கு தானே. அதை போல் தரித்திரம் வீட்டில் இருக்கும்போது அதை விரட்டுறதுக்கான வேலையை செய்யணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார்? அவர் மகிமையில் இல்லை, அவர் நிறைவாக்குவார் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. My God shall supply all his needs according to his riches and glory. அதான் வசனம். அவருடைய மகிமையின் பரலோக ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் இந்த பூமியிலே நிறைவாக்குவார். பரலோகத்தில் எனக்கு எந்த குறைவும் கிடையாது. அந்த குறைவை அவர் நிறைவாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கர்த்தருடைய மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன். எப்போ பண கஷ்டத்துலையும் வியாதியின் பிரச்சனைலையும் அதிகமாக இருக்கீங்களோ அப்போ இதைத்தான் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய தழும்புகளால் நான் என்ன செஞ்சேன்? குணமானேன் சொல்லணும். சொல்றதுனால நடந்துருமாயா? சொல்றது மாத்திரை சாப்பிட்ற மாதிரிங்க, ஊசி போடுற மாதிரி. யாராவது சொல்லுவோமா, காய்ச்சலாக இருக்குது இந்த மாத்திரை சாப்பிடுங்க சொன்னால் உடனே வாங்கி போட்டுருவோம். யாராவது இல்லைங்க காய்ச்சல் சரியாகட்டும் அப்புறம் வாங்கி மாத்திரையை போட்டுக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? ஆனால் வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. காய்ச்சலாக இருக்கும்போது இயேசுவே உடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லுங்கன்னா அது எப்படிங்க? இப்போ வியாதி எவ்வளோ இருக்குது, குணமானோன்னே சொல்லிக்கிறேன். காய்ச்சல் சரியானோடனே மாத்திரை சாப்பிட்ற கேஸ் இதெல்லாம். இதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையினுடைய மகத்துவம், வல்லமை அது புரியணும். அது புரிஞ்சால் மட்டும்தான் அதை நாம் நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். கடன் பிரச்சனை, தரித்திர பிரச்சனை இருக்குதுன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் சொல்லணும். அதை அறிக்கை செய்யணும். ஜெபத்தில் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஐஸ்வர்யம் உண்டாகும். ஏன்னா நம்ம சொல்கிறது நம்முடைய வார்த்தை அல்ல, அது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கணுக்களையும் ஊனையும் பிரிக்குமா. அவ்வளவு அதிகாரமுள்ள வல்லமையுள்ள வார்த்தை. அதை தான் நாம் என்ன செய்கிறோம்? எடுத்து நாம் அதை அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், இது எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் நமக்கு தீர்வை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை நாம் பிடிச்சி ஜெபிக்கும்போது, அதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது, எப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஒரு அம்மா சுகமாச்சு பாருங்க. இது அதே மாதிரியான ஒரு விஷயம். அவர் பாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் பரலோகத்தில். நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய வசனத்தை எடுத்து ஆண்டவர் இப்படி தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லி நாம் அறிக்கை செய்த ஜெபிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க வியாதி அவருக்கே தெரியாமல் வல்லமை எழுதிட்டு நம்மளை சரிப்படுத்தும். அப்போ தான் திரும்பி பார்ப்பார், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. இது அப்பேற்பட்ட ஒரு காரியம். விசுவாசத்தினாலே இது எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால பிரசங்கத்தில் ரொம்ப கதையெல்லாம் சொல்றது இல்லை. ஆரம்பத்துலேருந்து என்னை கவனிச்சவங்களுக்கு தெரியும், கதையே இருக்காது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா. ஏன்னா கதை சொன்னால் என்ன ஆகுதுன்னா, கதை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அதுவும் 4 நாள் கழித்து மறந்து போயிடும். புரியுதுங்களா? அந்த கதையை எந்த வசனத்தை சொல்கிறதுக்காக சொன்னோமோ அது ஒரு நாளும் யாருக்கிட்ட என்ன செய்யறதில்ல, மைண்டில் இருக்கிறது இல்லை. அப்போ கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போது அவர் முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்த தேவன், செய்ய போகிற தேவன் என்கிற அர்த்தத்தில் நாம சொல்கிறோம். பாவங்களை கண்டித்து உணர்த்துறது யாருங்க? யாருடைய வேலை? புரியல. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பாவங்களை கண்டிச்சு உணர்த்துற. எது பாவம் எது பாவம் இல்லைன்னு சொல்லித்தரது யார் வேலை? பாஸ்டருடைய வேலை. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை.
எது சரி எது தவறுன்னு போதிக்கிறது யார் வேலை? ஊழியக்காரருடைய வேலை. அல்லேலூயா. ஆனால் பவுல் நிருபங்கள் எழுதும்போது உங்கள் சர்ச்சில் யாராவது பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணு, எல்லாரும் முன்னாடி எழுந்து நிற்க வைய, எல்லாரும் முன்னாடி என்ன செய்ய, அவங்கள கண்டித்து உணர்த்து அப்படிங்கிறார். இதெல்லாம் செய்ய முடியாது. அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதான். செஞ்சா ஒரு ஆள் என்ன செய்யாது, சர்ச்சுக்கு வராது, ஐயா அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனிதனுக்கு அதிகாரம் இருக்குன்றார். அதே போல் இன்னொரு இடத்துல எழுதும்போது சொல்கிறாரு, உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு வைங்களேன், 2 விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனைனா, ரொம்ப பிரச்சனை அப்படின்னா அவங்க எங்கே தான் போகணுமா? போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட்டுக்கு இல்லை, எங்கே போகணுமா? ஊழியக்கார்ட்ட வரணுமா? 2 பேரும் ஒரே சர்ச்சா இருக்கும்போது இதை எழுதுறாரு. அல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஆவிக்குரிய ரீதியில் நடத்துகிற அவங்களோட உலகத்தாரும் உங்களுக்கு நியாயம் சொல்லிடுவாங்களான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை மதிக்கிறார். ஆமென். கண்ணை காட்டு வழி நடத்துகிறார், போதித்து வழி நடத்துகிறார், பின்னால் இருந்து சத்தத்தை கொடுத்து வழி நடத்துகிறார், சத்தியத்தின்படி வழி நடத்துகிறார், வெளிப்பாட்டின் அறிவினாலே நிரப்பி நம்மை வழி நடத்துகிறார், பிதாவாகி தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நம்ம என்ன செய்கிறார், அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள சத்தியத்தின் அறிவை நாம் பெற 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 விடுதலையை நாம் பெற முடியும். அல்லேலூயா. இதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய நல்ல தேவன். அதுதான் காரணம். நம்ம எந்த பெரிய நல்ல விஷயங்களும் நாம் செஞ்சிடல, நாம் நல்லவர்களாகவும் பெருசாக இல்லை கர்த்தருடைய பார்வையில். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் நான் ரொம்ப நல்ல வேண்டு, அப்படிலாம் கிடையாது. தேவன் ஒருவரை தவிர நல்லவர்கள் யாரும் கிடையாது. முதல்ல இந்த முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிடும். நான் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா போச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல முழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த நல்ல தேவனை என்ன செய்யணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்களும் நானும் செலுத்த வேண்டியது, சரியாக செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை பாதையில் எதிர்காலத்தை சரியாக கொண்டு செல்ல முடியும். அவர் தான் நம்முடைய வியாதி பிரச்சனையை தீர்க்க முடியும். அவர் தான் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும். அவர் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், பிசாசினால் வரக்கூடிய சகல விதமான காரியங்களையும் அவர் தான் என்ன செய்ய முடியும், தீர்க்க முடியும். அல்லேலூயா. நமக்கு தேவை என்ன தெரியுமா, முழுக்க முழுக்க அவரை நம்பி இருக்கிறது. அவரை மட்டும்தான் நம்பணும். தன்னம்பிக்கை கூட கிறிஸ்தவம் போதிக்காது, உலகம் போதிக்கும். நீ யாரையும் நம்பாத, உன்னைய மட்டும் நம்பு. உங்களை நம்பினாலும் போச்சு, கர்த்தரை மட்டும் நம்பு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக மாற்றுவார், நியாயமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், பல குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கலாம். அதை சரி பண்ணுறது உங்களால் முடியாது, உங்களால் முடியாது. ஏன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கடவுளாயிருவீங்க. என்னால் முடியுமானா என்னாலே முடியாது. என்னால் முடிஞ்சால் நான் கடவுளாயிருவேன். அப்போ யாரால முடியும்? ஒரே தேவன், நல்ல தேவன், சர்வ வல்லவர். அவருக்கு இன்னொரு பேர் என்னது? சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையால் அடக்கி ஆள்பவர். அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாதா என்ன? தேவை ஆண்டவர் மீது விசுவாசம், அதுதான் தேவை. யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். இதை முதல்ல நம்பணும். நம்ம யார் எனக்கு விரோதமாய் நின்றாலும் என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறான்றதை முதல்ல நம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுக்கு வந்த பிரச்சனையை போல உலகத்தில் யாருக்குமே வந்தது இல்லைங்க. அதுக்கப்புறம் யோபுடைய பிரச்சனை போல யாருக்குமே வரல. யோபு பெரிய பணக்காரன், பெரிய பெரிய பணக்காரன். அந்த ஏரியாலே அவர் தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு அத்தனை பேர் கீழ்ப்படிவாங்க. அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு வல்லமை, அவ்வளவு பணம், அவ்வளவு சொத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு. ஒரே நாளில் அந்த ஊரில் அவர் தான் ஏழையாக இருந்தார்.
ஒரே நாளில் அத்தனை சொத்தும் போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சிலர்லாம் சொன்னா, நீ ஆண்டவருக்கு விரோதமான வேலை செஞ்சுருக்க, எதையோ ஒன்று ஆண்டவருக்கு பிடிக்காத செஞ்சுருக்க, அதனால தான் நீ என்ன ஆயிட்ட, அப்படி ஆயிட்ட. இவ்வளவும் நடந்துச்சு. ஆண்டவரை விட்டு அவர் என்ன செய்யலை, அவர் சில வார்த்தைகள் கொஞ்சம் தவறாக பேசினார். ஆண்டவருடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படிலாம் பேசினார். ஆனால் அது தவறு. ஆண்டவர் அவருக்கு தீமையை கொண்டு வரல, அது அவருடைய காரியங்கள்னால வந்தது. அவர் ரொம்ப பயந்தார், விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக அவிசுவாசமாக பயந்துக்கிட்டே இருந்தார். அதனால அவருக்கு நடந்துச்சு. நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு, நான் மிகவும் அஞ்சினது எனக்கு. ஏன் பயந்த? நல்லா இருக்கிற காலத்தில் நன்றி சொல்றதை விட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்குது. பயம் எதில் வருது? அவிசுவாசத்தினால வருது. இதை செஞ்சதுனால அவருக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் பிரச்சனையின் மத்தியில் பலர் அவரை திட்டி பேசும்போது கூட அவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அதனால் என்ன நடந்துச்சுங்க? கடைசியில் 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு சிலர் நினைக்கிறாங்க தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார், அதனால் அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். இல்லைங்க, அதனால இல்லை. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொன்னார், உன் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் என்னை பற்றி ஒரு மாதிரி சரியாக பேசலை, எனக்கு அது பிடிக்கல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னது மாதிரி இவர் செஞ்சதுனால ஆசீர்வாதம். ஒருவேளை ஆண்டவர் அதெல்லாம் வேணாம், நீ ஒரு 2 ஆட்டுக்கடாவை எடுத்து எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னதை தான் செய்யணும். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை யோபு செய்தார். அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். அப்போ யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே 0 ஆயிடுச்சியா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சந்தோஷப்படுங்க. ஏன்னா 0க்கு கீழே போக முடியாது, அதுக்கு கீழே வேல்யூவே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கீழே வந்துட்டீங்க. இனி நீங்கள் போகணும்னு தலையெழுத்து இருந்தால் மேலே தான் போகணும். தலையெழுத்து இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் அடுத்து எங்கே தான் போவீங்க? மேலே தான் போக முடியுமே தவிர அதுக்கு கீழே போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அடிமட்டத்தில் வந்தாச்சு. இது வாழ்க்கை பாதையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாதியின் அகோரமாக இருக்கட்டும், கொடுமைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஐயா நான் 0க்கு வந்துட்டேன்னா கவலைப்படாதீங்க, இனிமேல் 1, 2, 3 தான் போவீங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் இனி மைனஸில் எல்லாம் போக முடியாது. ஆண்டவருடைய கணக்கில் மைனஸே கிடையாது. அல்லேலூயா. 0 தான் கடைசி. 0ல் இருந்துட்டீங்கன்னா அடுத்து மேலே தான். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இன்னொன்று சொல்கிறேன், பழைய உடன்படிக்கை 2 மடங்கு ஆசீர்வாதம். சரிங்களா? யாக்கோபு சொல்றாருல, கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், வரும்போது 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு வந்தேன். 2 மடங்கு என்பது பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நாம் எந்த உடன்படிக்கையில் வாழ்கிறோம்? புதிய உடன்படிக்கையில் பல மடங்கு, 2 கிடையாது. யாரும் சுருக்கிறாதீங்க. பல மடங்கு ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு போதித்து நடத்துகிறீர், கண்ணை காட்டி நடத்துகிறீர், பின்னாலிருந்து ஆண்டவரே சத்தம் கொடுத்து நடத்துகிறீர், சத்தியத்தின்படி நடத்துகிறீர். ஆண்டவரே, வெளிப்பாட்டின் அறிவினால் நிறைத்தங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, தேவனை பற்றி அறிகிற அறிவிலை நாங்கள் வளரும்படி எங்களை நடத்துகிறீர். ஆண்டவர், உம்முடைய பாதைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் நடத்துகிற வழிகளுக்காக நன்றி. தேவைகளோடும் பிரச்சனையோடும் வந்திருக்கிறவர்களை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் ஆண்டவரே அவர்களுக்கு போதுமான தேவனாக இருக்கிறீர். நேரே சமாதானத்தை கட்டளையிட போகிறீர், நேரே ஐஸ்வர்யத்தை கட்டளையிட போகிறீர், நேரே ஆண்டவரே தெய்வீக சுகத்தினால் நிரப்ப போகிறீர். அதற்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.